ஸோ ஹாய் எவ்ரி ஒன். ஸோ டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு எ ஒன் மேன் ஆர் ஹவு எ ஸ்மால் கம்யூனிட்டி கேன் சேஞ்ச் த வேர்ல்டு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு சில மனிதர்களால் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியும், ஒரு மனுஷன் நினச்சா என்னெல்லாம் மாற்ற முடியும், அண்ட் எந்த மாதிரியான இம்பேக்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ ஹோப் இந்த பாட்காஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு தி எபிசோட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது தி ட்ராஷ் டேக் சேலஞ்ச். ஸோ இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய ஹேஷ்டேக்ஸ் நம்ம ஒவ்வொரு போஸ்ட் போடும்போதும் நிறைய ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் சம் ஹேஷ்டேக் தான் ட்ராஷ் டேக் சேலஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன அப்படின்னா, இது இந்த ட்ராஷ் டேக் சேலஞ்சுங்கிறது பைரன் ரோமன் அப்படிங்கிறவர் 2019 ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டை போடுறாரு. அதில் அவர் என்ன போடுறாரு அப்படின்னா, ஹியர் இஸ் எ நியூ சேலஞ்ச் ஃபார் ஆல் யூ போட் டீன்ஸ். டேக் ஏ ஃபோட்டோ ஆஃப் அன் ஏரியா தட் நீட்ஸ் கிளீனிங் ஆஃப் மெயின்டெனன்ஸ், தென் டேக் ஏ ஃபோட்டோ ஆஃப்டர் யூ ஹவ் டன் சம்திங் அபவுட் இட் அண்ட் போஸ்ட் இட் ஹியர். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப போர்டாக இருக்கிற டீன்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் நான் கொடுக்குறேன். ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒரு எந்த ஏரியாவில் இப்போ க்ளீனிங் தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பிக் எடுத்துக்கணும், பிஃபோர் பிக் எடுத்துக்கணும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர் பிக் எடுத்துக்கணும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐடியா இதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. லைக் ஒரு அவுட்டோர் கியர் கம்பெனி ஒன்று யூசிஓ கியர் அப்படின்னு சொல்லிட்டு 2015 அந்த இதை போடுறாங்க. பட் அது அந்தளவு ஸ்பார்க் ஆகலை. பட் இந்த ரோமனோட போஸ்ட் ரொம்ப வைரல் ஆகுது, குளோபல் லெவலில் சென்சேஷன் ஆகுது. ஸோ ஒரு சில நாள்லேயே 100 கண்ட்ரிக்கு மேலே உள்ளவங்க அவங்களோட ஓன் க்ளீனப் மிஷன்ஸை போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபிலிப்பைன்ஸில் இருக்கிற பீச்சஸ், அண்ட் இந்தியாவில் இருக்கிற ஃபாரஸ்ட், அண்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ், அண்ட் யூஎஸில் இருக்கிற பார்க்கு, அந்த மாதிரி நிறைய ஏரியாவில் இந்த மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் க்ளீனிங் அந்த பிளேஸ் போஸ்ட் போடுறாங்க. ஸ்கூல்ஸில், லோக்கல் கிளப்பில், அண்டு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸும் இதில் ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் ஜாயின் பண்ணி இதை ரொம்ப ஒரு வைரலான என்விரான்மெண்டல் மூவ்மெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஏன் இது வைரலாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலாக வி ஹேவ் எ சாட்டிஸ்ஃபேக்ஷன். லைக் பிஃபோர் எப்படி அந்த ஏரியா இருந்துச்சு, அண்ட் ஆஃப்டர் அந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வி வில் ஹேவ் எ விஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் அனதர் ரீசன் இஸ் லோ பேரியர் டு என்ட்ரி. இப்போ நம்ம அந்த மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம், அண்ட் தெர் இஸ் நோ பேரியர். அண்ட் ஆல்சோ இது ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா நிறைய பீப்புள் இதில் ஒரு சம்திங், ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஃபீல் குட் அபவுட் இட். அண்ட் ஆல்சோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராமில், ஸோ இந்த மாதிரியான ரீல்ஸ்லாம், நிறைய ரீல்ஸ் ஆர் நிறைய போஸ்ட்ஸ் வி யூஸ் மோஸ்ட்லி யூஸ்லெஸ் திங்ஸில். ஸோ ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இட் மேக்ஸ் அன் இம்பேக்ட். ஸோ இட் சேலஞ்சஸ் தட் இப்போ நம்ம சோஷியல் மீடியாஸ் எல்லாமே நம்மளோட பேடான ஒரு விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மித்தை பிரேக் பண்ணி வி கேன் டூ குட் திங் வயா சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு சேஞ்சை இந்த சேலஞ்ச் கொண்டு வருது. ஸோ இதில் சம் ரியல் இம்பேக்டான ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ மும்பை, பெங்களூர், அப்புறம் நிறைய ரூரல் ஏரியாஸில் நிறைய ஏரி அண்ட் குளம், அந்த மாதிரி ஆறு, அந்த மாதிரியான ஏரியாஸை க்ளீன் பண்ணியிருக்காங்க இது மூலமாக. அண்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் நிறைய க்ளீன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல இருக்கிற நிறைய ட்ராஷை வாலண்டியர்ஸாக போயிட்டு மூவ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபிலிப்பைன்ஸில் நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேக்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்கை மணிலா பே அப்படிங்கிற ஒரு பாப்புலரான ஏரியாவில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொராக்கோவில் ஸ்கூல் பசங்கள்லாம் ஜாயின் பண்ணி அவங்க ஸ்கூலோட சரௌண்டிங்ஸ் அண்ட் லோக்கல் மார்க்கெட்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நேபாளில் மவுண்ட் எவரெஸ்ட்டோட பேஸ் கேம்ப் இருக்குல்ல, ஸோ அங்கே இந்த எவரெஸ்ட்டை அந்த இது மேலே ஏறுறவங்க நிறைய பேர் நிறைய ட்ராஷை கொட்டியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நேபாளில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட்
இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சம்டைம் வந்து ஒரு ஹேஷ்டாக், ஒரு ஜஸ்ட் நார்மல் ஹேஷ்டாக் வந்துட்டு எந்த மாதிரியான குட் இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியாவை வந்துட்டு நம்ம எந்த மாதிரியான குட் வேஸில் வந்து யூஸ் பண்ணலாம், அண்ட் ஹவு we can unite and do good things via social media அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் லைக் ஹவு ஒரு ஒன் ஃபோட்டோ ஆர் ஒன் பர்சன் வந்துட்டு எப்படி ஒரு என்டையர் வேர்ல்டுக்கே வந்துட்டு ஒரு பெரிய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இட் இஸ் லைக் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அரக்கு காஃபி ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இந்த அரக்கு காஃபி ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்துட்டு ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஒரு ட்ரைபல் பீப்புளால் ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்னென்னா, நாண்டி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஹைதராபாத்தை பேஸ் பண்ணி உள்ளவங்க. ஸோ இவங்க வந்து இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட விஷன் வந்துட்டு மனோஜ்குமார் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இதுக்கான லீடு. அண்ட் இவர் தான் வந்து அந்த நாண்டி ஃபவுண்டேஷனோட சிஇஓ. அண்டு இவர் வந்துட்டு டாக்டர் ரெட்டிஸ் ஃபவுண்டேஷன், அப்புறம் வந்துட்டு ஒரு டேவிட் ஹாகுங்கிற ஒரு சோஷியல் என்டர்ப்ரனர், ஸோ இவங்களோட சப்போர்ட்டோட இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அண்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஃபேரான அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது, அண்டு சஸ்டைனபிளான ஒரு அக்ரிகல்ச்சரை வந்துட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு 3 விஷயத்தை தான் பேஸ் பண்ணி இந்த அரக்கு காஃபி ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு 1 lakh ட்ரைபல் ஃபார்மர்ஸ் இருக்காங்கல்ல, லைக் ஒரு 500 வில்லேஜஸ்க்கு மேலே ஒரு பர்டிகுலர் ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு 500 வில்லேஜஸ், ட்ரைபல் வில்லேஜில் சேர்ந்தவங்க வந்துட்டு ஒரு 1 lakh மேலே இருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு ஒரு 1 lakh ட்ரைபல் ஃபார்மர்ஸ், அதாவது ஒரு பழங்குடியின மக்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் தமிழில். ஸோ அந்த மாதிரி ரிமோட் வில்லேஜஸில் ஒரு 500 வில்லேஜஸ் ரிமோட் வில்லேஜில் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற ஒரு 1 lakh ஃபார்மர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ இவங்களுக்கெலாம் வந்துட்டு ஒரு ஆர்கானிக் மெத்தடில் எப்படி வந்துட்டு ஃபார்மிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி they will get trained. அண்ட் வந்துட்டு அவங்களே வந்துட்டு அந்த ஒரு லேண்டை வந்துட்டு ஓன் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ தே கேன் ப்ரொடியூஸ் த சேம் காஃபி தேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ஒரு சப்ளை செயின் இருக்குல்ல, லைக் இதோட ப்ராஃபிட்டோட இதில் வந்துட்டு இந்த ஃபார்மர்ஸ் வந்து ஒரு ஓனர்ஸ். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒன்ஸ் தே கல்டிவேட் தட் காஃபி பீன் and if they give it to the company will get the most profit. That's the formal scenario. Okay, ஸோ வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்துட்டு ஒரு ஃபார்மர் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு விளைய வைக்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கொடுப்பாரு. ஸோ அவங்க வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு அதை வந்து அவங்க வந்து ஒரு பேக்கேஜ் பண்ணி அதை வந்து அதிக ரேட்டுக்கு விற்பாங்க. பட் வந்து இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த ஃபார்மர்ஸே வந்து இந்த வேல்யூ செயினோட ஒரு ஓனர்ஸ், விச் மீன்ஸ் எவ்வளோ இது எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு அந்த ப்ராஃபிட் வந்து டைரெக்டாக இவங்களுக்கு போகிற மாதிரியான ஒரு இது இருக்குது, சிஸ்டம் இருக்குது இந்த அரக்கு காஃபி ப்ராஜெக்டில். அண்ட் காஃபியை வந்து ப்ராசஸ் பண்ணி கிரேட் பண்ணி அந்த ரோஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் வேல்யூலேயே பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு வேல்யூ வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கும். ஸோ காஃபி ப்ராசஸ் பண்ணுறது அவங்க தான், அதை கிரேட் பண்ணுறது அவங்க தான், அதை ரோஸ்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்கிறதுனால தி என்டையர் ப்ராஃபிட் வில் கோஸ் டு தட் பர்டிகுலர் கம்யூனிட்டி. ஸோ இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஒரு குளோபல் ஆர்கானிக்கான ஒரு காஃபி பிராண்ட். ஓகே, ஸோ இதை வந்துட்டு ஃப்ரான்ஸ், ஜப்பான், யுஏஇ அப்புறம் இன்னும் நிறைய கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து ஹை ஆல்டிடியூட்டில் இருக்கிறதுனால ஒரு யூனிக்கான ஃப்ளேவர் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு 3000 to 4500 feet அரக்கு பீன்ஸில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா, ரொம்ப அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ஒரு ரிச்சான டேஸ்ட். அண்டு இட் ஹேஸ் கைண்ட் ஆஃப் சாக்லேட்டி டேஸ்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ இது வந்து நிறைய குளோபல் காஃபி டேஸ்டிங் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. அண்ட்
பாரிஸில் வந்துட்டு இருக்கிற ஒரு கேலரிஸ் லஃபேயட்டே அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ப்ரீமியமான ஸ்டோர். ஸோ அந்த ஸ்டோர் மாதிரியான நிறைய ஸ்டோர்ஸில் வந்துட்டு இதை வந்துட்டு சேல் ஆகுது அக்ராஸ் தி வேர்ல்டு. அண்டு இது ரொம்ப இன்னொரு விஷயம் வந்துட்டு இது வந்து ரொம்ப சஸ்டெயினபிளான மாடல். ஸோ ஆர்கானிக்கான ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு மிடில் மென் வந்துட்டு ரொம்ப கம்மி, பிகாஸ் த ஃபார்மர்ஸ் ஆர் த கோ ஓனர்ஸ் ஆஃப் திஸ். ஸோ வந்துட்டு எக்கனாமிக்காக இது வந்து ரொம்ப சஸ்டெயினபிளான ஒரு மாடல். அண்டு இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட இன்கம் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லைக் ஒரு ட்ரைபல் ஃபேமிலிஸோட இன்கம் வந்துட்டு 300% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்கோலாஜிக்கல் ரீஜென்ரேஷன் வந்து நடக்குது. ஸோ விச் மீன்ஸ் 25 மில்லியன் ட்ரீஸை வந்துட்டு இந்த ஒரு ரீசனுக்காக அந்த மலையில் வந்துட்டு நட்டிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் குட் ஃபார் த எக்கோசிஸ்டம். அண்ட் ஆல்சோ உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு இட் gives a weight to the woman empowerment. ஸோ உமன் வந்துட்டு இதில் ரொம்ப ஆக்டிவாக வந்து இன்வால்வ் ஆகி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் நிறைய விஷயத்த வந்துட்டு கற்றுக்குறாங்க. அண்டு ஆல்சோ இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்கான ஒரு அடையாளமாக மாறுது. ஸோ சோஷியல் இது ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு இட் gives a mark to those communities. ஸோ அவங்களுக்கான ஒரு அடையாளமாக மாறுறதுனால இட் gives them some pride for their ட்ரைபல் கம்யூனிட்டி. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரிமோட் வில்லேஜான ஒரு அரக்கு வேலியில் செஞ்ச ஒரு இது வந்துட்டு பாரிஸ் கேஃபேஸோட செல்ஃபில் இருக்குது. விச் மீன்ஸ் இட் டசன்ட் மேட்டர் வேர் யூ ஆர் ஃப்ரம் ஆர் உங்கள்கிட்ட வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்குது ஆர் உங்கள்கிட்ட என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு விஷயமே இல்லை. ஸோ யூ கேன் டூ எனி திங். ஸோ ஒன்லி திங் இஸ் யூ நீட் டு பி you need to come with your own identity. You should not shy away from that. ஸோ வந்து இது வந்து லைக் they can do like ஜஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு காஃபி பீனை வந்து வெளியில் இருக்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு வந்துட்டு கொடுத்துட்டு they can label it like just like premium product or something அந்த மாதிரி பண்ணலாம் அதை. பட் it speaks the identity of those people. So they are not shy away from who they are. So that's one important thing that we can take it from this story. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாஸ்டிக் பேங்க். ஸோ நம்ம பேங்க்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பட் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேங்க்குங்கிறத வந்துட்டு நம்ம எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கோமா? ஐ டோன்ட் திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் ரியலி ஹேர்ட் அபவுட் தட். ஸோ பிளாஸ்டிக் பேங்க்னால் என்னென்னா, இட்ஸ் லைக் place where people can give plastic waste for money and other things. Okay, ஸோ இவங்க வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, பொல்யூஷனை வந்து ஒரு கரன்சியாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பிளாஸ்டிக் வந்துட்டு நிறைய கலெக்ட் பண்ணி அதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு பெரிய கம்பெனிஸ்க்கு வந்துட்டு அதை வந்துட்டு விற்கிறாங்க, சோசியல் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அதுக்கப்புறமா அது ரீசைக்கிளிங் மெட்டீரியலாக மாற்றுறாங்க வித் வெரிஃபைடு என்விரான்மெண்டல் அண்ட் சோஷியல் இம்பேக்டோட. ஸோ இதெல்லாம் எங்கே நடக்குது, என்னென்ன கண்ட்ரீஸில் நடக்குது அப்படின்னா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, ஹைட்டி, பிரேசில், எஜிப்து, தாய்லாந்து, அந்த மாதிரியான ஒரு 500 கலெக்ஷன் பிரான்ச்சஸ் வந்து இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக. ஸோ இதை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டேவிட் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கனடியன் ஆண்டர்ப்ரனர் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு 2013. ஸோ இவரோட மிஷன் என்ன அப்படின்னா, ஓஷனுக்கு போகிற பிளாஸ்டிக்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் வந்து கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட மெயின் மிஷனாக இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பீச்சஸ், ஸ்ட்ரீட்டு, அந்த மாதிரியான ஏரியாலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு இந்த பிளாஸ்டிக் பேங்க்கோட அந்த கலெக்ஷன் சென்டர்ஸ்க்கு வந்துட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு ரிட்டனாக வந்து அவங்க என்ன ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் டோக்கன் மாதிரி ரிசீவ் பண்ணுவாங்க. டிஜிட்டல் டோக்கன் அப்படின்னா ஒரு பிளாக் செயின் மாதிரின்னு வச்சுப்போமே, ஒரு பிளாக் செயின் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ஒரு டிஜிட்டல் டோக்கன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் டோக்கன்ஸை வந்து அவங்க கேஷாக மாற்றிக்கலாம்,
ஆர் இப்போ நம்ம கடைக்கு போய்ட்டு அது கிராசரிஸாக வாங்கிக்கலாம், இல்லை ஸ்கூல் டியூஷனுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்டர்நெட் ஆக்சஸ்க்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஃபியூயலாக நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வந்துட்டு இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இது வந்து ரொம்ப ஒரு இந்த மாதிரியான கலெக்டட் பிளாஸ்டிக்கை வந்துட்டு ஒரு சோஷியல் பிளாஸ்டிக்காக வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ சோஷியல் பிளாஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நிறைய பிராண்ட்ஸ் லைக் மேஜர் பிராண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹேங்கல், எஸ்ஜி ஜான்சன் அண்ட் கொக்கோகோலா அண்டு லாரியல் இந்த மாதிரியான பிக் கம்பெனிஸ்க்கு வந்துட்டு சோஷியல் பிளாஸ்டிக்காக வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணி கொடுக்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னா இட் வில் மேக் மோர் ப்ராஃபிட். ஸோ இது வந்துட்டு எதனால் வந்து இந்த சேஞ்ச் வந்து ஒரு பவர்ஃபுல்லான இது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து 2 விதமான க்ரைசிஸை வந்து கவர் பண்ணுது. ஸோ ஒன்று வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஸோ நம்ம வேர்ல்டில் வந்துட்டு இஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் யூ மைட் வாட்ச் த மூவி கால்டு வால்லி. ஸோ வால்லி மூவியோட ஷார்ட் இது நான் சொல்லிடுறேன். ஸோ வால்லிங்கிறது வந்துட்டு ஒரு ரோபோட்டோட நேம். ஸோ இது வந்து அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து நம்ம ஹியூமனிட்டி, ஸோ ஹியூமன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படி ஹியூமன்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டு வந்து அதிகமான கார்பேஜ் வந்ததுனால இந்த வேர்ல்டை விட்டு ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்துட்டு வெளியில் போயிடுறாங்க. ஸோ ஸ்பேஸில் வந்து ஒரு காலனி மாதிரி வச்சுட்டு அங்கே வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க. அண்டு இந்த வாலிங்கிற ரோபோட்டை அனுப்பிட்டு பூமியில் இந்த மாதிரி உயிர் வாழ்கிறதுக்கான இது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண அனுப்புகிறாங்க. ஈவான்னு சொல்லிட்டு ரோபோட் அனுப்புகிறாங்க. அதோட பர்பஸ் வந்து இது மாதிரி செக் பண்ணுறது. அண்ட் வாலிங்கிற ரோபோட் வந்துட்டு அங்கே பூமியில் இருக்கிற அந்த கார்பேஜ்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ they are symbolically saying that as we progress forward we are leaving more garbage in our world. ஸோ அந்த மூவியோட பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிக்கஸ்ட் ஒரு குளோபல் க்ரைசிஸை வந்து இந்த இது வந்து டேக்கிள் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, நிறைய பேர் வந்துட்டு பாவர்ட்டினால் கஷ்டப்படுவாங்கல்ல டெவலப்பிங் கண்ட்ரீஸில். ஸோ அந்த மாதிரியான உள்ளவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து இது டேக்கிள் பண்ணுது. அண்டு ரொம்ப லோ இன்கம் உள்ள ஒரு கம்யூனிட்டிஸ் லைக் ஸ்லம்ஸ், அப்புறம் வந்து கோஸ்டல் ஏரியாவில் உள்ள வில்லேஜஸ், ஸோ இவங்களெல்லாம் வந்து ஒரு எம்பவர் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஹோப் தருது இந்த மூமெண்ட். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ஒரு சர்க்குலர் எக்கானமி வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ ட்ராஷ் வந்துட்டு ஜஸ்ட்டு வேஸ்ட் கிடையாது, தட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு திங்கை வந்துட்டு இது சொல்லுது. ஸோ இதனால் என்னென்ன இம்பேக்டில் நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ 1.8 பில்லியன் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்க்கு மேலே ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க கடலுக்கு போகிறதுலேருந்து. ஸோ நிறைய ட்ராஷஸ் வந்து கடலில் தான் கொட்டுறாங்க. ஸோ வந்துட்டு 1.8 பில்லியன் பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணி அதை ரீசைக்ளிங் பண்ணியிருக்காங்க. அண்டு 38,000 கலெக்டர்ஸ் வந்து இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 38,000 பீப்புள் வந்து இதனால் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 300 கோஸ்டல் கம்யூனிட்டிஸில் வந்துட்டு இது வந்து இன்னும் ஆக்டிவாக இருக்குது இந்த ப்ரோக்ராம். அண்ட் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் கிலோகிராம்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு வந்து இது வரைக்கும் கலெக்ட் பண்ணி அதை வந்து ரீசைக்ளிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற சம் பர்சனல் ஸ்டோரிஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ மணிலா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஒரு சிங்கிள் மதர் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை வந்து டெய்லி கலெக்ட் பண்ணி தான் வந்துட்டு அவங்களோட குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான டே டு டே கிராசரிஸை வந்து வாங்குகிறாங்க. அண்டு அப்புறம் வந்துட்டு இதில் சில நிறைய உமன் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இப்போ ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு இன்கம்க்கான ஒரு சோர்ஸாக இருக்குது இந்த பிளாஸ்டிக் பேங்க். நெக்ஸ்ட்டு வந்துட்டு NalandaWay ஃபவுண்டேஷன். ஸோ இவங்களோட இது என்ன அப்படின்னா, இதை வந்து 2002 வந்து ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் வந்து சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து டிசேபிள்டாக இருப்பாங்கள்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து கண்ணு தெரியாது, காது கேட்காது, சம் பீப்புள் cannot ஸ்பீக், or some people will have like Down syndrome or like learning disabilities etc. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு நார்மலாக வந்து இப்போ நம்ம எல்லாமே ஆல் த பாடி ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து ஒர்க் ஆகிற நம்ம லேர்ன் பண்ணுற சேம் வேல வந்து அவங்க லேர்ன் பண்ணால் they cannot understand, okay, and they cannot learn
பேசிக்லி. ஸோ அந்த இதை வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம் ஸ்டார்ட் பண்ணதான் 2002 இந்த NalandaWay ஃபவுண்டேஷன். ஸோ வந்துட்டு இதில் அவர் இது பண்ணுறது என்னென்னா, ஆர்ட்ஸ் மூலமாக வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். லைக் வந்து நம்ம செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம், க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு நமக்கான செல்ஃப் ஒர்த்தை வந்துட்டு ஸ்டோரி டெல்லிங் மூலமாகவோ, இல்லை ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவோ, இல்லை மியூசிக் மூலமாகவோ, இல்லை ஒரு விஷுவல் ஆர்ட் மூலமாகவோ, இல்லை டான்ஸ் மூலமாகவோ, ஆர் மீடியா மூலமாகவோ நம்ம வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு ஆர்ட் இன் எஜுகேஷன் கரிக்குலம் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்துட்டு டெவலப் பண்ணி தராரு. ஸோ வந்துட்டு டெல்லியில் இருக்கிற 9 ஸ்கூல்ஸ் லைக் 2022 2023 வரைக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிருக்கு இதனால். ஸோ ஆர்ட்டை வந்துட்டு அவங்களுக்கு வந்து 58% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, க்ரியேட்டிவாக வந்துட்டு 60% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, அண்ட் சோஷியல் எமோஷ்னல் ஸ்கில்ஸில் வந்துட்டு 32% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக வந்து டெல்லியில் வந்து 1000 ஸ்கூல்ஸ்க்கு மேலே இதை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் 1 மில்லியன் சில்ட்ரன் வந்து இதனால் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சென்னையில் வந்து 2015 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ டெல்லியில் வந்து 2018 வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு நிறைய நூற்றுக்கணக்கான கவர்மெண்ட் சில்ட்ரனுக்கு வந்துட்டு இந்த இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க, இந்த ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து இந்த மாதிரி நியூரோடிபிக்கல் ஆர் ஃபிசிக்கலி சேலஞ்சு அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இப்போ இது சொல்லித்தராங்க. ஸோ வந்துட்டு நிறைய இடத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நேஷ்னலாகவும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும். அண்ட் ஆல்சோ இவங்க வந்து இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இயர்லி சைல்ட்ஹுட் லிட்ரஸி த்ரூ ஆர்ட் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு இது கொண்டு வராங்க, ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஸோ வந்துட்டு இது எதுக்காக அப்படின்னா, ஒரு 3 to 6 year old ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது மூலமாக ஒரு ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஆர்ட் மூலமாக வந்துட்டு லிட்ரஸி அண்ட் நியூமரசி இதெல்லாம் வந்துட்டு கற்றுக் கொடுக்கறதுக்காக டெல்லி அண்ட் நொய்டாவில் வந்துட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் டாய் ஸ்டோரி செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி அங்கன்வாடியில் படிக்கிற ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு சோஷியோ எமோஷ்னலை வந்துட்டு ஒரு கொடுக்கணும், ஒரு ப்ளேஃபுல்லான ஒரு இதில் ஆர்ட்டில் வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒண்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து இந்த மாதிரி டிசபிலிட்டிஸ் உள்ள ஒரு குழந்தைங்களுக்கு லைக் ஆர்டிசம், கெலிப்ரல் பால்சி, ஆர் நிறைய வந்துட்டு டெவலப்மெண்டல் டிலேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு மியூசிக் அண்ட் விஷுவல் ஆர்ட்ஸ், தியேட்டர் அண்டு மைம் அண்டு ரேடியோ, ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி போட்டு காமிச்சு அவங்களுக்கான இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷனை வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ வந்துட்டு இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கிது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். அப்புறம் வந்து நல்ல செல்ஃபை வந்துட்டு நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு இமேஜினேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் வந்துட்டு அவங்களோட சோஷியல் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் சில்ட்ரன் இன் ட்ரான்ஸ்லேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுறாங்க. ஸோ அடல்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா லைக் ஏஜ் 13 ஒரு 20 வரைக்கும் இருக்கிற கேர்ள்ஸ் வந்துட்டு அடல்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஏஜில் தான் வந்துட்டு அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து ஒரு சைல்ட்லேருந்து ஒரு அடல்ட்டாக டெவலப் ஆகிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இயர்ஸ். ஸோ இந்த இயரில் வந்து இந்த மாதிரியான இயர்ஸில் வந்துட்டு வாட் தே ரிசீவ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வருவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான கிட்ஸ்க்கு வந்துட்டு இவங்க வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. லைக் எந்த மாதிரியான லேர்னிங் இருந்தால் அவங்க வந்துட்டு ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பெட்டர் பர்சனாக இருப்பாங்க, இன்னும் லைக் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடையும் ஒரு எக்ஸ்பிரஸ் இது பண்ணுற மாதிரியும் போல்டான டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரியும் ரொம்ப ஒரு நாலேஜபிளாக வந்துட்டு எப்படி இவங்களை வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு இவங்க கொண்டு வராங்க. அதே போல் ஒரு 7 to 10 years இருக்கிற பசங்களுக்கு வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு
ஸ்டோரி டெல்லிங் மூலமாகவும் க்ரியேட்டிவ் ஆர்ட் மூலமாகவும் இந்த மாதிரியான ஃபவுண்டேஷனான லேர்னிங்கை வந்துட்டு கொண்டு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எப்போ நம்ம ட்ராப் அவுட் ஆகும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் திங்ஸ் வந்து எதுவுமே தெரியல, லைக் பேசிக் சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண தெரியல, ஆர் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரியல, ஆர் பேசிக் சயின்ஸ் தெரியல அப்படிங்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகுவாங்க. ஸோ அதை வந்துட்டு கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் 7 to 10 இருக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஃபவுண்டேஷனான லேர்னிங்கை வந்துட்டு கற்றுறாங்க. அண்ட் வந்து இவங்க இன்னும் நிறைய கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ வந்துட்டு இவங்களோட பார்ட்னர்ஸ்லாம் யாருன்னா யூனிசெஃப் அண்ட் ஃபோர்ட் இண்டியா, ஆரக்கிள், HCL அண்ட் அரிம்பிரேம்ஜி பிலாந்த்ரபிக் இனிஷியேட்டிவ்ஸ், அப்புறம் வந்துட்டு நிறைய கவர்மெண்ட் எஜுகேஷன் போர்ட்ஸ், ஸோ இவங்க கூடலாம் வந்துட்டு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட மாடல் வந்துட்டு டெல்லியோட கவர்மெண்ட்டை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான வந்துட்டு ஒரு ஆர்ட்ஸ் எஜுகேஷனை வந்துட்டு டெல்லியில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் ஸ்கேல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு கன்சிடர் பண்ணுற அளவுக்கு இது வந்து டெல்லியோட இதை வந்துட்டு கவர்மெண்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டேக்அவே எடுத்துக்கலாம் அப்படின்னா, நினச்சி பாருங்கள், நம்ம எல்லாருமே வந்து லேர்ன் பண்ணுறோம், பட் வந்து ஜஸ்ட் நாட் லைக் மக்கப் பண்ணாமல் ஒரு ஸ்டோரி மூலமாக, ஒரு சாங் மூலயமாவோ இல்லை ஒரு ட்ராயிங் மூலயமாவோ வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ண எப்படி இருக்கும்? ஸோ அது ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ தட்ஸ் வாட் NalandaWay is building actually. So yeah, it can change many lives, especially the disabled students. Next one is very impactful one. ஸோ வந்துட்டு 2008 வந்து ஆர்த்தி நாயக் அப்படிங்கிறவங்க வந்துட்டு சகி ஃபார் கேர்ள்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு மும்பையில் இருக்கிற ஒரு இளம் பெண். ஓகே, ஸோ சகி அப்படின்னா ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டுக்கான ஹிந்தி மீனிங். ஸோ வந்துட்டு இதோட எய்ம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் முடித்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பேசிக் லிட்ரஸியை வந்து கற்றுத்தரணும், அண்ட் நியூமரிசியை வந்துட்டு கற்றுத்தரணும், லைக் லைஃப் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட எய்ம். ஸோ இதோட கோர் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்னு பார்த்துலாம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கேர்ள்ஸ் மட்டும் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கான ஒரு சேஃபான ஒரு ஸ்பேஸை வந்துட்டு இட் வில் கிரியேட். ஓகே, ஸோ இந்த சென்டரில் வந்துட்டு என்னென்னா பேசிக்கான திங்ஸை வந்து சொல்லி தருவாங்க. லைக் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும், கான்ஃபிடென்ஸ் எப்படி பில்ட் பண்ணணும், லீடர்ஷிப் வந்துட்டு எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஸ்லம்மில் இருக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி லோ. ஸோ தே ஆர் வெரி அண்டர் ப்ரிவிலேஜ்டு. மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் அண்டர் ப்ரிவிலேஜ்டு கேர்ள்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கான சோஷியல் ஸ்கில்ஸை வந்துட்டு லீடர்ஷிப் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாத்தையும் எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் லைக் தட்ஸ் தேர் கோர் ப்ரோக்ராம். அண்ட் வந்துட்டு தே ஹேவ் புக் பேங்க். ஓகே, ஸோ வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் மராத்தி புக்ஸை வந்துட்டு இந்த புக் பேங்க் மூலமாக கொடுக்குறாங்க. அண்ட் அனதர் திங் இஸ் கேர்ள்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா, கேர்ள்ஸை வந்துட்டு பணத்தை வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க அவங்களுக்கு ஃபார் தேர் ஃப்யூச்சர் எஜுகேஷன். அண்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு இது வந்துட்டு இந்த கேர்ள்ஸ் பேங்க்குங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டூல். எதுக்கு அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியலை பற்றி தெரிஞ்சுக்கணும், அண்ட் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம இயர்லி ஏஜ்லேருந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திங். அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆடியோ ஸ்டோரி டெல்லிங் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்துட்டு என்னென்னா, ஒரு இன்ஸ்பைரிங்கான ஆடியோ ஸ்டோரிஸை வந்து 5000 கேர்ள்ஸ்க்கு மேலே இந்தியா ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்குறது தான் வந்து இந்த ஆடியோ ஸ்டோரி டெல்லிங் ப்ராஜெக்டோட இது. ஸோ வந்துட்டு இது என்ன பண்ணோம் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான எஜுகேஷ்னல் இதை வந்து யாரெல்லாம் இந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து லைவ் அட்டெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஆடியோ ஸ்டோரி டெல்லிங் ப்ராஜெக்ட் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ தே ஹாவ் மோர் இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் டு தெம். ஸோ இது வந்து ஏன் வந்து இந்த மாதிரியான ஆடியோ ஸ்டோரி டெல்லிங் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 2020 ஏப்ரலில் வந்து COVID-19 லாக்டவுனில்
இந்த மாதிரியான கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மி. பிகாஸ் ஸ்கூல்ஸ்லாம் மூடிட்டாங்க. ஸோ தே டோன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன் டு லேர்ன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. அண்ட் தே வர் லூசிங் தேர் மோட்டிவேஷன் டு ஸ்டடி. எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஃப்ரம் தேர் ஹோம் தே வர் ஃபோர்ஸ் டு ஒர்க். ஸோ ஸ்லம்மில் இருக்கிறதுனால டியூரிங் கோவிட் டைம்ஸில் வந்துட்டு தே வர் ஃபோர்ஸ் டு டூ லேபர் ஒர்க்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆர்த்தி நாய்க்கும் அவங்களோட டீமும் வந்துட்டு இதெல்லாம் வந்து நோட் பண்ணுறாங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரேர்னா கோடாக்கே அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு 8th ஸ்டூடெண்ட் கேர்ள். ஓகே, ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டோட லீடு ஸ்டோரி டெல்லர். அப்புறம் இந்த ஆடியோ வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதும் அவங்க தான். அண்ட் வந்துட்டு ஏன் இது செஞ்சாங்க அப்படின்னா, ஆஸ் ஐ ஹவ் செட் இயர்லியர், ஸ்கூல்ஸ்லாம் வந்து மூடிட்டாங்க. கிளாஸ் ரூம்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு அன்சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு ஃபேமிலிஸ்லாம் வந்து ரிசோர்ஸ் கிடையாது. அவங்க ஆன்லைனில் லேர்ன் பண்ணுற அளவுக்கு தி டோன்ட் ஹேவ் எனி ஸோ மெனி ரிசோர்ஸஸ் டு பை எ நியூ ஃபோன் ஆர் சம்திங். ஸோ வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான ரீசன்னால் வந்துட்டு இது பண்ணாங்க. அண்டு இந்த மாதிரியான ஆடியோ ஸ்டோரிஸ் வந்து ஒரு லோ டெக் இருந்தாலும் லோ காஸ்ட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரியான கேர்ள்ஸை வந்து வீட்டிலே இருந்து அவங்க ஈவன் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனாலோ இல்லை இன்டர்நெட் வந்துட்டு இல்லைனாலோ அவங்களால கேட்குற மாதிரியான ஒரு திங்கை வந்து இது க்ரியேட் பண்ணிச்சு. அண்டு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளையும் வந்துட்டு ஒரு புது ஸ்டோரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி ஹிந்தியில் இருக்கும், மராத்தியில் இருக்கும், சம்டைம்ஸ் இங்கிலீஷ் அந்த மாதிரியான இதில் கூட ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு ஸ்டோரிஸ்லாம் என்ன மாதிரியான ஸ்டோரிஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு லோக்கல் கதை ஸ்டோரி மாதிரி கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு இமேஜினேஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டோரியாக இருக்கலாம், ஒரு ஃபேண்டசி கைண்ட் ஆஃப் ஸ்டோரியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து 5000 கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ்க்கு என்ன தான் வந்து தி டோன்ட் ஹேவ் எனி ரிசோர்ஸ் டு பை அ ஹை எண்ட் மொபைலாக இருந்தாலுமே வாட்ஸ்அப் they might have in low end devices or anything. So most of them having வாட்ஸ்அப்பில். ஸோ இதை வந்துட்டு ஒரு 5000 கேர்ள்ஸ் அக்ராஸ் இந்த மாதிரியான ஸ்லம் ஏரியாவுக்கு வந்து லைக் மும்பை, அப்புறம் வந்துட்டு உஸ்மானாபாத் மாதிரியான வில்லேஜஸ், மகாராஷ்டிராவில் இருக்கிற உஸ்மானாபாத். ஸோ அந்த மாதிரியான வில்லேஜஸில் வந்துட்டு ஒரு 5000 கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு மோர் தென் 5000 கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு இதை வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறாங்க. ஸோ வந்துட்டு ஒரு ஸ்மால் கம்யூனிட்டியில் வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க. லைக் வந்துட்டு ஒரு இப்போ சம் பீப்புள் டோன்ட் ஹாவ் மொபைல்ஸில். ஸோ வந்துட்டு அவங்களோட ஒரு மென்டார் மாதிரியோ ஆர் டீச்சர்ஸ் அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்துட்டு இதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் தே வில் ஷேர் இட் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு இது வந்து என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்கான ஒரு ரியல் மோட்டிவேஷன் கொடுக்குது அந்த கோவிட் டைமில். ஸோ என்ன தான் நடந்தாலும் தே ஷுட் நாட் லூஸ் தேர் எஜுகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தேர் கோர் மெசேஜ். ஸோ இதுக்கான இம்பேக்ட் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, லைக் இப்போ வந்து பிரேர்னா வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கான அந்த மாதிரியான ஒரு 8th grade ஸ்டூடெண்ட்டால் முடியுது அப்படின்னா நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்கூல்லாம் வந்துட்டு க்ளோஸ் ஆகி இருக்கும்போது இந்த சக்கி ஃபவுண்டேஷன் நான் சொன்னேன்ல, லைக் இட்ஸ் நேம் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ். ஓகே, இந்த சக்கியோட இதில் வந்துட்டு ஒருத்தவங்க கூட வந்துட்டு இந்த மாதிரியான இதுலேருந்து ட்ராப் அவுட்டே ஆகலை டியூரிங் தட். ஈவன் தோ தே ஹேட் மினிமல் ரிசோர்ஸஸ். அவங்களுக்கு வந்துட்டு கோவிட் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வீட்டில் யாரும் படிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான டைமில் கூட இந்த சக்கியில் வந்துட்டு ஒருத்தவங்க கூட இந்த சக்கியிலேருந்து ட்ராப் அவுட்டே ஆகலை. ஸோ இதில் வந்துட்டு என்ன வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான திங்காக இதை மாற்றுது அப்படின்னா, இது வந்து எந்த பேசிக் மொபைல் ஃபோன்லேயும் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ எந்த ஒரு ஃபேன்சி டெக்குமே தேவையில்லை. அண்ட் ஒரு 5 to 10 MB வாய்ஸ் மெசேஜ் தான். ஸோ வந்துட்டு ஃபேமிலி வந்து ஈஸியாக ஷேர் பண்ணலாம் இதை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் வந்துட்டு இது வந்து ஒரு லோக்கலாக இருக்கிற அந்த டீன்ஸ் இருக்காங்களே, லைக் லோக்கலில் உள்ள டீன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. அண்ட்
இது வந்து ரொம்ப ஒரு எம்பவரிங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ தே ஆர் ரெக்கார்டிங் த ஸ்டோரிஸ் பை தெம்செல்ஸ். அண்ட் வந்துட்டு பேரண்ட்ஸையும் வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ தட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ப்ரொவைட் எஜுகேஷன் டு த கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு அவங்க மற்ற லேபர் ஒர்க்ஸ்க்கு வந்து அனுப்பாமல் இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் தே லேர்ன் அபவுட் ஹவ் வேல்யூபிள் த எஜுகேஷன் இஸ், தே won't let their children to go to work. அண்ட் இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மட்டும் இல்லாமல் நிறைய மாரல் அண்ட் லிட்ரஸி அண்ட் ஹோப் அண்ட் எமோஷ்னல் சப்போர்ட்டை வந்துட்டு ஒரு டே டு டே லைஃப்பில் வந்துட்டு இது கொடுக்குது. அண்ட் வந்துட்டு இந்த மாதிரியான டைமில் வந்துட்டு ஒரு ஐசோலேஷனாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுற டைமில் வந்து இது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 13-year-old கேர்ள் மும்பையில் வந்துட்டு இருக்கும்போது, ஒரு 13-year-old கேர்ளாக ஒரு மும்பையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஸ்கூல் இல்லை, இன்டர்நெட் இல்லை, ஆர் யூ டோன்ட் ஈவன் ஹாவ் எனி டிவைஸ் டு லேர்ன். பட் வந்து எவ்ரி மார்னிங் வந்து உங்கள் ஃபோன் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதுவும் உங்களோட லாங்குவேஜில் ஒரு ஹீரோவோட ஜேர்னியாக இருக்கட்டும், ஒரு மோரல் இதாக இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கேட்பீங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து அதை யூ வில் ஃபீல் ஹோப். ஓகே, யூ வில் கெட் ஹோப். ஸோ அதுதான் வந்து இந்த ஷக்கீஸோட ஒரு ஆடியோ ஸ்டோரி டெல்லிங்கோட ஒரு மேஜிக்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து யாருமே வந்து ட்ராப் அவுட்ஸ் யாருமே வந்து ட்ராப் அவுட்டே ஆகலை அந்த சக்கிலேருந்து. ஸோ தட்ஸ் த இம்பேக்ட். அண்ட் லோக்கல் மென்டார்ஸ் அண்ட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் வந்துட்டு இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. லைக் இப்போ வந்துட்டு ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்களாம் வந்து ஒரு மென்டாராகவோ ஒரு ரோல் மாடல்ஸாகவோ அவங்களோட அது அவங்களோட வயசு கம்மியாக இருக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. லைக் கைட் பண்ணுறாங்க அவங்கள. அண்ட் வந்துட்டு இந்த மாதிரியான லோக்கல் லீடர்ஷிப்பை வந்து இது ப்ரொவைட் பண்ணுறதுனால இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த கம்யூனிட்டி வந்து சஸ்டைனபிளாக ப்ரொக்ரெசிவாக போகிறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொண்டு வருது. ஸோ லெட்ஸ் இமேஜின் லைக் இன் யுவர் ஓன் ஸ்ட்ரீட், இப்போ உங்களுக்கே வந்து லோக்கலாக ஒரு மென்டார் இருக்காங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னா, யூ டோன்ட் ஹாவ் டு worry about anything. Like they will improve your டிசிஷன் ஸ்கில்ஸ் ஆர் சோஷியல் ஸ்கில்ஸ் ஆர் எவ்ரிதிங். பட் வந்து இந்த சகியில் வந்துட்டு இப்போ எக்ஸ்டர்னலாக யாராச்சும் கொண்டு வராங்க மென்டாரா அப்படின்னா, வாட் இட் வில் டூ இஸ் ஒன்ஸ் அவங்க வந்து அந்த ஏரியா விட்டு போனாலோ, லைக் தே won't be there forever and they won't create upcoming local mentors. So not upcoming mentors. So that's one great thing about Sakhi. அண்ட் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னும் நிறைய இடத்துல வந்து ரீச் ஆகிறாங்க. லைக் மும்பையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இன்னும் நிறைய ரூரல் ஏரியாஸ் லைக் உஸ்மானாபாத் அண்ட் நிறைய ஸ்லம் கம்யூனிட்டியில் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிறாங்க. ஸோ கரண்ட்டாக வந்துட்டு ஒரு 100 கேர்ள்ஸ்க்கு மேலே அவங்க வந்து இந்த கம்யூனிட்டி சென்டர் மூலமாக சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேர்ள்ஸ் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ் வந்து எம்பவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் வந்து நிறைய இந்த மாதிரி ட்ராப் அவுட்ஸ்லாம் இருக்காங்க. லைக் ட்ராப் அவுட்ஸ்னால் இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து பாதிரியே நிற்கிறவங்க. ஸோ அந்த மாதிரியான ட்ராப் அவுட்ஸ் ரேட்ஸை வந்து இது கம்மி பண்ணுது. அண்ட் வந்துட்டு ஹையர் எஜுகேஷனை வந்துட்டு நம்ம பர்சியூ பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு இது என்கரேஜ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ சோஷியல் பேரியர்ஸை வந்து இது வந்துட்டு அட்ரஸ் பண்ணுது. லைக் இந்த மாதிரியான ஸ்லம்மில் உள்ளவங்களுக்குலாம் வந்து சேஃப்டி ஸ்பேஸுங்கிறதே கிடையாது. லைக் தே ஹேவ் வெரி ஸ்மால் ஹவுசஸ் அண்ட் எவ்ரி திங்கில். ஸோ வந்துட்டு இந்த சக்கி வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் தருது. லைக் ஒன்ஸ் இங்கே கேர்ள்ஸ் ஒன்லி என்வரன்மெண்ட்டாக இருக்கிறதுனால தே வில் ஃபீல் வெரி சேஃப் அப்படிங்கிறத வந்துட்டு அஷ்யூர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் பண்ணுது. ஸோ வந்துட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நிறைய லேர்ன் பண்ணுறாங்க. அண்ட் சேலஞ்சஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு கற்றுக்குறாங்க. அண்டு வந்துட்டு நிறைய விஷயத்த வந்து ரியல் லைஃப்பில் வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நிறைய இயர்லி மேரேஜஸை வந்து இது ஸ்டாப் பண்ணுது. ஸோ ஸ்லம்லலாம் வந்துட்டு இன்னுமே வந்து படிக்க வைக்காமல் இருக்கிறது, லைக் சைல்டு லேபருக்கு அனுப்புறது, அண்டு ரொம்ப சீக்கிரமாகவே அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கன்சர்ன்ஸ் வந்து இருந்துச்சு. பட் வந்து இவங்களை எஜுகேஷன் பண்ணுறதுனால, இவங்களுக்கான அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுனால இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு
ஆர்த்தி நாய்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசோகா யூத் ஃபெலோஷிப் அப்படிங்கிறத ஒரு இதுக்கு வந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து இவங்க கிரெடிட் கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு இது லான்ச் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணதே அவங்க தான், கான்ஃபிடென்ட்டாக இவங்க லான்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதே அதுதான் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 6 கேர்ள்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் இதுக்கு கொண்டு போகிறாங்க. அண்ட் நிறைய ஃபேமிலிஸில் வந்துட்டு ஒரு ரியலான சேஞ்சை வந்துட்டு அவங்க கண் கூட பார்க்குறாங்க இவங்களோட இனிஷியேட்டிவ்னால். ஸோ ஃபைனலாக இந்த இதுலேருந்து ஒரு ஆங்கிள், நம்மளோட காஸ்ட் ஆங்கிள்லேருந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு மும்பை ஸ்லிமில் வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுப்போமே. ஸோ அவளுக்கு வந்துட்டு ஒரு சேஃப்டியாக படிக்கிறதுக்கான எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லை, அது எந்த புக்குமே இல்லை. பட் வந்து இந்த ஆர்த்தி நாய்க்குங்கிறவங்க வந்துட்டு அந்த சினாரியோவை அப்படி தலைங்களாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த சக்தி க்ரியேட் பண்ணதுனால, சக்கி க்ரியேட் பண்ணதுனால. ஸோ இது வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ்னால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு கேர்ள்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸ். அண்ட் அவங்க வந்துட்டு இன்றைக்கி வந்து நிறைய பேரை வந்துட்டு படிக்க வைக்கிறாங்க, மென்டாரிங் பண்ணுறாங்க, நிறைய பேரை காப்பாற்றுறாங்க சொல்லப்போனால். ஸோ இது வந்து ஜஸ்ட் நாட் லைக் ஜஸ்ட் ஏ லிட்ரஸி, இட்ஸ் லைக் ஏ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பர்டிகுலர் கம்யூனிட்டி. ஸோ யா, தட்ஸ் ஒன் பவர்ஃபுல் திங். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா க்ரீன் பெல்ட் மூமெண்ட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 1977 வந்துட்டு ப்ரொஃபஸர் வாங்காரி மாத்தை அப்படிங்கிறவங்க வந்துட்டு நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் உமன் ஆஃப் கென்யா அப்படிங்கிறதுக்கு கீழே வந்துட்டு இதை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு ரூரல் இதை வந்துட்டு அவங்க ரூரல் உமன்ஸ்லாம் இருக்காங்கள்ல, ஸோ அவங்கள வந்துட்டு ஒரு 7 ட்ரீஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு இதை வந்து பிளான் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இதுக்காக பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, அன்றைக்கி வந்து டீஃபாரஸ்டேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு அந்த ஏரியாவில். ஸோ அதே போல் இது வந்து இந்த சாயிலோட அந்த எரோஷியன் சொல்லுவாங்கள்ல, லைக் சாயில் எரோஷியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னென்னா மண்ணோட அந்த ஈரப்பதம் தன்மை வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியான இது வந்து இருந்துச்சு. ஸோ தட் தே கேனாட் டூ எனி அக்ரிகல்ச்சரல் ஒர்க் ஆர் எனி திங் டு டூ வித் சாயில். அண்ட் இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, திஸ் வில் கிரியேட் அ மோர் அக்ரிகல்ச்சரல் ஆர் ஃபுட் கிரைசிஸ் இன் கென்யா. ஸோ இவங்க தான் வந்துட்டு வாங்கேரி அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு இந்த சென்ட்ரல் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலே வந்து ஃபஸ்ட்டு பிஹெச்டி ஏர்ன் பண்ண ஒருத்தவங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிஹெச்டியை வச்சுட்டு அவங்களோட அகாடமிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ என்ன அவங்க பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ட்ரீ நர்சரி நெட்வொர்க்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க அண்டு நிறைய பிளான் பண்ணுறாங்க ட்ரீஸை. ஸோ வந்துட்டு 5000 ட்ரீ நர்சரிஸை வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்துட்டு 9 lakh உமன் இதில் இருக்காங்க. ஸோ 1977 2019 வரைக்கும் அவங்க வந்து ஒரு 51 மில்லியன் ட்ரீஸை வந்து கென்யா ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நிறைய ட்ரீஸை வந்து பிளான் பண்ணுறாங்க. லைக் இப்போ ஃபார்ம்ஸ், ஸ்கூல்ஸ், ரிவர் சைடு அப்படி அந்த மாதிரியான ஏரியாவில் வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு எதுக்குன்னா, இந்த சாயிலை வந்துட்டு கன்சர்வ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இந்த வாட்டரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்துட்டு ஒரு பயோடைவர்சிட்டியை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் டூயிங் இட். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான கம்யூனிட்டி எஜுகேஷன் அண்ட் சிவிக் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறதையும் வந்துட்டு தே ஆர் கிரியேட்டிங். ஸோ கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் எஜுகேஷன் செமினார்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய உமனுக்கு வந்து செமினாரை வந்து நடத்துகிறாங்க. அண்ட் இதில் வந்து என்விரான்மெண்டல் பற்றி சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கான டெமோக்ராட்டிக் ரைட்ஸை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் எப்படி வந்து லீடர்ஸ் வந்து இந்த மாதிரியானதுக்கு வந்து எப்படி அக்கௌண்டபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லித்தராங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான நில ஆக்கிரமிப்புலாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்துட்டு இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறாங்களே, ஃபாரஸ்ட்லாம் வந்துட்டு கரூரா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரைவேட்டாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதுக்கு எதிராக ப்ராட்டஸ்ட் பண்ணாங்க. அண்ட் வந்துட்டு நிறைய டைம் வந்து இவங்க அரெஸ்ட் ஆகிருக்காங்க. அண்ட் நிறைய வைலன்ஸ் வந்து இவங்களுக்கு எதிராக நடந்திருக்கு. பட் ஸ்டில் இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா,
பாலிசியை வந்து சேஞ்ச் பண்ணணும், அண்ட் வந்து பப்ளிக் ஸ்பேஸை வந்துட்டு இப்போ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு அதை வலியுறுத்தி நிறைய ப்ராட்டஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏன் இன்னைக்கு ஒய் இட் இஸ் மேட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு என்விரான்மெண்டல் ரெக்கவரி. ஸோ வந்து கென்யாவோட ஃபாரஸ்ட் வந்துட்டு இவங்களோட எஃபர்ட்னால 2%லேருந்து 7% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2019 டேட்டா படி. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் வந்து இவங்களோட ஆக்ஷன் தான். அண்ட் வந்து இவங்க வந்துட்டு உமன் எம்பவர்மெண்ட்டை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ரூரல் உமன்லாம் வந்துட்டு இந்த மாதிரி என்விரான்மெண்டலுக்கு வந்துட்டு ஒரு மேனேஜர்ஸாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதனால வந்து இன்கமும் அவங்களுக்கு கிடைக்கிது. இந்த மாதிரியான மூமெண்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த ஒரு ரீசன்னால் இவங்களோட மூமெண்ட்னால என்னாச்சு அப்படின்னா, ஒரே ஒரு பார்ட்டி ரூல் தான் இருந்துச்சு 1992. அண்டு வேங்கேரி வந்துட்டு என்ன ஆனாங்க அப்படின்னா 2002 வந்து பார்லிமெண்ட்டோட ஒரு மெம்பர் ஆகிட்டாங்க. அண்ட் இதுக்கான அவார்டு என்ன அப்படின்னா கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் பாரிஸ் 1991 வந்துட்டு இந்த மாதிரியான கிராஸ்ரூட் என்விரான்மெண்டல் லீடர்ஷிப் வந்து எடுத்ததுனால அவங்களுக்கு வந்து கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் ப்ரைஸ் வந்து கிடைக்கிது. அண்டு நோபல் பீஸ் ப்ரைஸ் கிடைக்கிது 2004. ஸோ இந்த மாதிரியான சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டையும் டெமோக்ரஸியும் அண்ட் பீஸையும் வந்துட்டு இவங்க லிங்க் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக 2004 வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் கிடைக்கிது. ஸோ இது வந்து யுனைடெட் நேஷன்ஸோட கேம்பெயின்ஸையும் வந்து இன்ஸ்பயர் பண்ணுது. லைக் இப்போ வந்துட்டு ஒரு பில்லியன் ட்ரீ கேம்பெயின் அப்படின்னு சொல்லி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, லைக் 30 கண்ட்ரீஸ்க்கு மேலே இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ அதுக்கான ஒரு மெயின் இன்ஸ்பிரேஷன் வந்து வாங்கேரி. அண்ட் நம்ம ஃபைனல் டேக்அவே என்ன அப்படின்னா, வாங்கேரி வந்து ஒன் டைம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு குழியை தோண்டாத வரைக்கும், ஒரு ட்ரீயை வந்துட்டு ஒரு பிளான் பண்ணாத வரைக்கும், அதுக்கு வாட்டர் விடாத வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ணல, நீங்கள் ஒன்லி பேசிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விச் மீன்ஸ் until you do the action you are doing only the talking. ஸோ பேச்சு மட்டும் இது இல்லை, லைக் ஆக்ஷனில் இறங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு குவாட். ஓகே, ஸோ கென்யாவில் வந்துட்டு ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து உமன் மட்டுமே வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கலான என்விரான்மெண்டலான ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு ஃபோர்ஸாக மாறி இருக்குது. அண்டு அவங்க வந்து காட்டை பார்த்துக்கிட்டாங்க அண்ட் பப்ளிக் ஸ்பேஸை வந்து மீட் எடுத்திருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு இங்கே போடுற இந்த சீட்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ ட்ரீ, இட்ஸ் லைக் சேஞ்ச், இட்ஸ் லைக் எ சீட்ஸ் ஆஃப் சேஞ்ச். ஓகே, அண்ட் the next one is Bhungroo irrigation system. ஸோ இது வந்துட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது என்ன அப்படின்னா, புங்க்ரூ அப்படின்னா குஜராத்தில் வந்து ஸ்ட்ரா அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அதிகமாக இருக்கிற இந்த ரெயின் வாட்டரை வந்துட்டு மான்சூன் சீசனில் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து அண்டர் கிரவுண்டு கீழே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஸோ ஆக்யூஃபயர்ஸில். ஸோ வந்துட்டு ட்ரை சீசன் அப்போது ஃபார்மர்ஸ் வந்து ஈஸியாக பம்ப் பண்ணி மேலே இதை வந்து யார் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா 2000 வந்து பிப்லா கட்டெயின் பால் அப்படிங்கிறவர் வந்துட்டு நைரிட்டா சர்வீசஸ் அப்படிங்கிறவங்க கூட சேர்ந்து 2000 வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த நைரேட்ரா சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ் குஜராத்தில் உள்ளது. ஸோ பால் வந்து ஒரிஜினலாக வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து வராரு. அண்டு நிறைய டைம் வந்து இந்த புங்க்ரோ ஹார்வெஸ்டிங்கை யூஸ் பண்ணி நிறைய ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை வந்துட்டு இது பண்ணுறாரு, அவரோட ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபைனலி அவர் வந்து சக்சீட் ஆகுறாரு. ஆனதுக்கப்புறமா ஹீ இஸ் ப்ரொமோட்டிங் தட் வேர்ல்டு வைட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு சிமெண்ட் லைன் பைப் ஒன்று, சிமெண்ட் லைன் பிட்டு ஒன்று, ஒரு குழி மாதிரி ஒன்று பண்ணுறாங்க சிமெண்ட்டை வச்சு இது பண்ணி. அப்புறம் வந்துட்டு அதில் வந்து பிவிசி பைப்பு ஒரு 5 to 15 சென்டிமீட்டர் டயமீட்டரில் அதில் வந்துட்டு ஒரு பிவிசி பைப்பில் ஒரு ஃபில்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இந்த மழையிலேருந்து வர தண்ணியில் இருக்கிற அந்த சாயில், அந்த ராக் எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 100 அடி வரைக்கும் 110 அடி வரைக்கும் கீழே பதிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இது என்னாகும் அப்படின்னா, கீழே இருக்கிற அந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து 1 to 4 மில்லியன் லிட்டர்ஸை வந்துட்டு ரெயின் வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும். அண்ட் இது வந்துட்டு ஒரு 5 to 22 ஏக்கர்ஸ் லேண்டை வந்து
இந்த மாதிரியான ஒரு ட்ரை சீசனில் வந்து அதுக்கான வாட்டரை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுக்கான இம்பேக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் 3000 யூனிட்ஸ்க்கு மேலே இந்தியாவில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு பங்களாதேஷ், கானா, வியட்நாம், டோகோ அண்டு ஜிம்பாப்வே இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லேயும் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு இது வரைக்கும் 18,000 மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அதாவது ஒரு 96,000 ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இதனால் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிலையுமே வந்துட்டு இன்கமோட இன்க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $210 இப்போ $700 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த சேஞ்ச்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளேயே அவங்களுக்கு இவ்வளோ சேஞ்சஸ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் குஜராத்தில் மட்டும் 220,000 ஹெக்டேர் ஏக்கர்ஸ் வந்து 7 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இந்த 220,000 ஹெக்டேர் ஏக்கர் வந்துட்டு பெனிஃபிட் ஆகிருக்கு இதனால். அண்ட் இது வந்துட்டு என்டையராக வந்து உமன் ஃபார்மர்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க தான் வந்து இந்த இடத்தோட சைட்டை வந்துட்டு இப்போ சூஸ் பண்ணுறாங்க. லைக் இப்போது ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து எந்த இடத்துல வந்து மழை தண்ணி வந்து அதிகமாக இருக்கும், அந்த அதோட ஜியோலஜிக்கல் லொக்கேஷனை வந்துட்டு இவங்க வந்து கண்டுபிடிச்சி லைக் எந்த இடத்துல வந்து பீட்டு வந்து ரொம்ப உள்ளே வந்து குழி ரொம்ப அதிகமாக இருக்கும் லேண்டுக்கு கீழே, ஸோ எந்த இடத்துல வந்து வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு யூனிட்லேயுமே வந்துட்டு ஒரு 5 உமன் இருப்பாங்க. அண்ட் இதுக்கான ரெக்கக்னேஷன்லாம் பார்த்திங்கன்னா UNFCCயோட மொமெண்டம் ஃபார் சேஞ்ச் அப்படிங்கிற அவார்டு வந்து 2015 வந்து கிடைக்கிது. அண்ட் வந்துட்டு வேர்ல்டு பேங்க் இந்தியா டெவலப்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் அவார்டு 2007 அண்டு பக்மின்ஸ்டர் ஃபுல்லர் சேலஞ்ச் 2017 ரன்னர்-அப் ப்ரைஸ். ஸோ இதுவுமே கிடைக்கிது. அண்ட் வந்துட்டு இதெல்லாம் ஏன் முக்கியம் இந்த விஷயம் அப்படின்னா, இது வந்து ஒரு கிளைமேட் ரெசிலியன்ஸான உள்ளது. லைக் இப்போ வந்து 2 அறுவடை சீசனை வந்துட்டு கொண்டு வரும். ஸோ வந்துட்டு ஜஸ்ட்டு சில பிளேஸில் வந்துட்டு வானம் பார்த்த பூமிம்பாங்களே, லைக் ஒன்ஸ் மழை பெஞ்சால் மட்டும்தான் வந்துட்டு அவங்களாம் கிராப் பண்ண முடியுங்கிறத வந்துட்டு பிரேக் பண்ணி இட் கிவ்ஸ் 2 டைம்ஸ் ஆஃப் கிராப்பிங் சீசன்ஸ். அண்டு வந்துட்டு எக்கானமிக் அப்லிஃப்ட்மெண்ட்டாக இருக்குது. லைக் வந்துட்டு இப்போ அவங்களோட இன்கம் வந்துட்டு பூஸ்ட் பண்ணும், லைக் அவங்களோட கடனை வந்துட்டு குறைக்கும். ஸோ ஃபுட் செக்யூரிட்டியை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் உமனுக்கான ஒரு ஏர்னிங்காக இருக்குது இந்த இடம். அண்ட் இது வந்துட்டு ஒரு ஸ்கேலபிள் ஓப்பன் சோர்ஸ் மாடல். லைக் லோ டெக், இது வந்து ரொம்ப ஒரு லோ டெக்கானது. லைக் காஸ்ட்டும் வந்து கம்மி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷீரோஸ் ஹேங்அவுட் காஃபே அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்துட்டு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 2014 வந்து அலோக் டிக்ஸிட் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு ஆக்டிவிஸ்ட். ஸோ அவர் வந்து என்ஜிஓட ஒரு ஆக்டிவிஸ்ட். ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆசிட் அட்டாக்ஸ்லேருந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேஃபி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாஜ்மஹால் பக்கத்தில் ஆக்ராவில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. செகண்ட் பிரான்ச் வந்து 2016 லக்னோவில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் யார் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆசிட் அட்டாக்கோட சர்வைவர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க தான் வந்து இந்த கேஃபி ஷாப்ஸை வந்துட்டு ரன் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு என்ன ஆகுறாங்க அப்படின்னா, ரிலேட்டிவ்ஸ்னால் ஆசிட் அட்டாக் வந்தவங்க அண்ட் நிறைய மேரேஜ் ப்ரொப்போசலை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதனால வந்துட்டு ஆசிட் அட்டாக்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு நடக்குது. அண்டு நிறைய பேர் வந்து கடன் இருந்ததுனால அதுக்கு திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஆசிட் அட்டாக்ஸ்க்கு வந்துட்டு ஆளாகிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு சர்வர்ஸாக இருக்காங்க அண்டு அதில் குக்காக இருக்காங்க, அதில் அந்த மாதிரி காஃபி போடுறவங்களாம் இருக்காங்க. அண்டு இதுக்கான இந்த ஈவெண்ட் ரோல்ஸை வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க. அண்டு இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து சொசைட்டியில் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுது. அண்டு ஃபினான்ஷியலாக ரொம்ப இண்டிபெண்டன்ஸாக இருக்காங்க, லைக் யாரையும் நம்பி இல்லாமல். ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு பிஸ்னஸ் மாடல். ஸோ வந்துட்டு இவங்க வந்து ஒரிஜினலாக என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பே வாட் யூ வாண்ட் அப்படிங்கிற ஒரு மாடல் தான் வந்துட்டு இது பண்ணாங்க. ஸோ வந்துட்டு என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுக்கலாம், லைக் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், பட் யூ ஹாவ் டு பே வாட் யூ
வாண்ட் அப்படிங்கிறது. அண்ட் வந்துட்டு 2020 வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் மாடல் மினிமம் வந்து மாற்றிட்டாங்க ஃபார் ஃபினான்ஷியல் சஸ்டைனபிலிட்டி ரீசனுக்காக. அண்ட் இதில் வந்துட்டு ஒரு இந்த ஆம்பியன்ஸ், இந்த காஃபி இதில் வந்துட்டு ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னா வைப்ரண்ட்டாக இருக்கும். லைக் இதில் வந்துட்டு ஒரு மினி லைப்ரரி வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அண்டு பொக்கேலாம் வந்துட்டு இதில் இந்த மாதிரியான ஆசிட் அட்டாக் சர்வீஸ் க்ரியேட் பண்ண ஹேண்ட்மேடு பொக்கேஸ்லாம் வந்துட்டு டிஸ்பிளேயில் வைக்கிறாங்க. அண்டு வந்து இந்த மாதிரியான ஒரு வென்யூ வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. லைக் ஆக்டிவிசம் ஒர்க் ஷாப்ஸ்க்கு அண்டு புக் ரீடிங்க்கு அண்டு டிபேட் கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்களே கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்டு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஹாஸ்பிட்டல், இங்கிலீஷ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அண்டு டிஜிட்டல் லிட்ரஸி இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நிறைய சர்வைவர்ஸ் வந்து ப்ரீவியஸாக வந்து ரொம்ப ஐசோலேட்டாக இருந்திருப்பாங்க. பட் வந்து நவ் தேர் ஓப்பன்லி ஒர்க்கிங் அண்ட் ஈவன் பிகம் ப்ரைமரி ஏர்னர்ஸ். அவங்க ஃபேமிலியோட மெயின் ஒரு இன்கம் கொடுக்குற ஒரு ஆளாக கூட இருக்காங்க. ஸோ ஆக்ராவில் வந்து 2020 வந்து 9 உமன் வந்து ஒர்க் பண்ணாங்க. அண்டு 80 கஸ்டமர்ஸ்க்கு மேலே டெய்லி சர்வ் பண்ணுறாங்க. அண்டு மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் டூரிஸ்ட். ஸோ ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரியான ரீஹாபிலிட்டேஷன் இதுக்கு வந்துட்டு இதாகுது. லைக் இது மாதிரியான ஆசிட் சர்வைவர்ஸ்க்கு வந்துட்டு ரீஹாபிலிட்டேஷனுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. அண்டு அவங்களோட மெடிக்கல் காஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராஃபிட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்டு சர்வைவர்ஸ்க்கு வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஹவுசிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் காஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ராஃபிட் வந்து போகுது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு இதை வந்து தேர் சப்போர்ட்டிங். ஸோ யூபியோட சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த லக்னோவோட அவுட்லெட்டர் 2016 உள்ளதை வந்து அவர் தான் ஓப்பன் பண்ணார். அண்டு இந்த மாதிரியான சர்வீஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸை வந்து இவங்க க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இது ஏன் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் ஆஃப் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து இந்த மாதிரியான ஆசிட் அட்டாக் ஆளானவங்க வந்துட்டு ஐசோலேட் பண்ணிவிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து பிரேக் பண்ணி இட் கிவ்ஸ் தம் விசிபிலிட்டி இன் தி சொசைட்டி. ஓகே. அண்ட் தென் வந்து இந்த மாதிரியான சர்வீஸ்க்கு வந்துட்டு ஒரு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு தே ஷுட் ஹாவ் லைக் தேர் ஓன் டிக்னிட்டி. அண்ட் வந்துட்டு அவங்களோட செல்ஃபை வந்து அவங்களுக்கு திருப்பி ரினியூ பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற இது வந்துட்டு பிரைமரி மோட்டிவாக இருக்குது. In the year 2002, the courage, resilience, patience and commitment of members of the Greenbelt movement, other civil society organizations and the Kenyan public culminated in the peaceful transition to a democracy government and laid the foundation for a more stable society. Excellencies, ladies and gentlemen, it is 30 years since we started this work. Activities that devastate the environment and societies continue unabated. Today, we are faced with a challenge that calls for a shift in our thinking so that humanity stops threatening its life support system. We are called to assist the earth to heal her woods and in the process heal our own. Indeed, to embrace the whole creation in all its diversity, beauty, and wonder. This will happen if we see the need to revive our sense of belonging to a larger family of life with which we have shared our evolutionary process. As I conclude, I reflect on my own childhood experience when I would visit a stream next to our home to fetch water for my mother. I would drink water straight from the stream because it was clean. Playing among the arrowroots, I tried in vain to pick up the strands of frogs' eggs, believing they were beads with which I could adorn myself.
But every time I put my little fingers under these beads, they would break. Later, I saw thousands of tadpoles, black, energetic, and wiggling through the clear water against the background of the brown earth. This is the word I inherited from my mother. Today, 50 years later, my stream has dried up. Women walk longer distances to fetch water, which is not always clean. And children may never play with the tadpoles and the frog eggs, and they may never know what they lost. The challenge, as I stand here today, is to restore this home for the tadpoles and give back to the children